மன்னிச்சிருங்க, அவன் கொஞ்சம் குதூகலமாயிட்டான். ஏன் அப்படி பண்ற? என் கூட வா. அவரு ஹஷீரா தானே? இல்லனா ரெங்கோக்குவா? ஆளை பார்த்தா நீ அடையாளம் கண்டுபிடிச்சிருவல்ல? ஒரு மாதிரி அடர்த்தியான சுருட்ட முடி, அவரோட வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவர்கிட்ட நெருங்கினா கண்டுபிடிச்சிருவேன். அருமை 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 அருமை. அருமை 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 அருமை. இவர்தான் ஃப்ளேம் ஹஷீராவா? அருமை அருமை அருமைன்னு 60 பிளேட்டை உள்ள தள்ளிட்டாரு. அருமை. அண்ணே, உங்களுக்கு வணக்கண்ணே. அருமை. ரென்கோக்கு. அருமை. ஓ, அப்படியா? அதான் அப்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம்ல? ஆமா, நான் கெமாடோ தாஞ்சிரோ. இவங்களும் என் கூட சேர்ந்து டீமன்ஸ் அழிக்கிறாங்க. அகாட்சுமா ஜெனிட்சு, இவன் ஹஷிபரா இனோஸ்கே. அப்படியா? சந்தோஷம். உங்க பின்னாடி இருக்கிற பெட்டிக்குள்ள? ஆமா, இவன் என்னோட தங்கச்சி நேசுக்கோ. சரி, அன்னைக்கு நம்ம பார்த்த அந்த டீமன் மாஸ்டர் அவளை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். வேணும்னா நீங்க உட்காரலாம். இவர் பக்கத்துல உட்கார நினைச்ச சந்தோஷமா இருக்கு. கண்ணாடியை உடைச்சிட்டீங்கன்னா ஃபைனை போட்டுருவாங்க. பேசாம ஒரு இடத்துல உட்கார முடியாது. நீங்க 3 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலையா வந்தீங்களா? கசுகா காக்கா கிட்ட இருந்து செய்தி வந்துச்சு. முகேன் ட்ரெயின்ல மரணம் அதிகமாயிட்டே இருக்கான். உடனே ரென்கோக்கு கூட சேர்ந்து சண்டை போட உதவி பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. ஆமா, இப்ப எனக்கு புரியுது. எல்லாமே புரியுது. ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் ரென்கோக்கு. என்ன? சொல்லு. என்னோட அப்பாவை பத்தின விஷயம் அது. உங்க அப்பா பத்தியா? என்ன? அவர் அப்ப பலவீனமா இருந்தார். உண்மையாவா சொல்ற? ஆனா நம்மளோட நுரையீரல் உரையிற நிலைமையிலையும் ககுரா நடனம் ஆடுவாரு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அது வந்து என்ன? ஹினோகா மிககுரா நடனம். என் சின்ன வயசுல நான் பார்த்த ககுராவை நானே ஆட ஆரம்பிச்சேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ரென்கோக்கு? நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சரி, ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதே. இதுக்கு முன்னாடி ஹீனோ கமி ககுரான்னு கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா போர்க்களத்துல கூட உங்க அப்பாவால ககுரா நடனம் ஆட முடியுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். சரி, இதுக்கு மேல பேச எதுவும் இல்லல? இல்ல, எனக்கு இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ என்னுடைய அசிஸ்டன்ட் ஆகணும். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். நீங்க அப்படி என்ன பாத்துப்பீங்க? என்ன ஆளே ஒரு டைப்பா இருக்காரே. ஃபயர் பிரீத்திங்க்கு பெரிய சரித்திரமே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட யுகத்துல அஷுராக்குள்ள நீர் நெருப்புன்னு எப்பவும் வீரர்கள் இருப்பாங்க. நெருப்பு, நீர், காற்று, கல்லு, இடி, இது எல்லாமே அடிப்படை நுட்பங்கள். மற்ற நுட்பங்கள் எல்லாமே இதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான். மூடுபனிங்கிறது காற்றோட ஒரு கிளை. மிசோகுச்சி, உன்னுடைய வாளோடைய நிறம் என்ன? என்னோட பேரு கமாடோங்க. அதோட நிறம் கருப்பு. கருப்பு வாள். துரதிருஷ்டமா இல்ல? நிஜமாவா சொல்றீங்க? கருப்பு வாள வச்சிருக்கிற ஒரு வீரன் அஷிராவா ஆனதா கேள்விப்பட்டதே இல்ல. அதுவும் இல்லாம அவங்களுக்கு எந்த முறையை கத்துக்கணுங்கிற ஒரு தெளிவும் இருக்காது.
ஏன் கூட வா, நான் உனக்கு பயிற்சி கொடுக்கறேன். இப்ப நிம்மதியா ஓய்வெடு. வேண்டாம், ரொம்ப நன்றி. அங்க என்ன பாக்குறீங்க? நான் இங்க நிக்கிறேன், கீழே பாருங்க. விசித்திரமானவர் தான், ஆனா ரொம்ப அக்கறை வாய்ந்தவர். இவர் வாசனையை வச்சு இவர் ரொம்ப நேர்மையானவர்னு புரியுது. ரொம்ப வேகமா போகுது. தலைய வழி நெட்டி இடிச்சுக்காத, உள்ள வந்துரு. நான் வெளிய போய் கூடவே ஓட போறேன். யாரு வேகமா போறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும்ல. இவன் ட்ரெயின் கூட ரேஸ் ஓடாம விட மாட்டான் போல உள்ள வா. இருக்கு. டீமன் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. யாரு? என்ன கலாய்க்கிறீங்களா? டீமன்ஸ் ட்ரெயின்குள்ள வருமா? கண்டிப்பா வரும். என்ன கண்டிப்பாங்கறீங்க? இல்ல. அப்ப டீமன்ஸ் நாம தேடி போல, அதுங்க இருக்கிற இடத்துலயே தான் இருக்கும். இல்ல. என்ன இறக்கி விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். இந்த ட்ரெயின்ல இருந்து 40 பேர் காணாம போயிருக்காங்க. யாரு என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஒரு சில வீரர்களை அனுப்பி வச்சாங்க. போனவங்க யாருமே திரும்பல. அதனால அஷிராவானா இங்க இருக்கேன். இங்க பாருங்க, இதெல்லாம் ஒத்து வராது. என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். கை கால்லாம் உதறுதே. உங்க டிக்கெட்ஸ பார்க்கலாமா? என்ன பண்றாரு? அவர் கண்டக்டர். உங்க டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா அவர் செக் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருவாரு. என்ன இது? ஏதோ கெட்ட வாடை வருதே. உனக்கு ரொம்ப நன்றி. கண்டக்டர், தள்ளி நில்லுங்க. காயம் ஏற்பட்ட போது இது ஒரு அவசரம். அதனால என்கிட்ட இருக்கிற வாளை கண்டுக்காதீங்க. அவ்வளவு பெரிய உடலை மறைக்கிற ரத்த டீமனுடைய கலையா இது? உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா இந்த அப்பாவி மக்களை மட்டும் நீ தொந்தரவு பண்ணினா என் பிரகாசமான சிகப்பு நெருப்பு உன்னுடைய எலும்புகளை மொத்தமா எரிச்சிடும். Flame breathing. First of all, unknowing fire. அற்புதம், ஒரே சீவ்ல டீமனோட தலையை வெட்டிட்டீங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு. என் கூட வாங்க. இதோ வந்துட்டேன். தனியா விட்டு போகாதீங்க, நானும் வரேன். அவன் மேல உன் சுண்டு விரல் படக்கூட நான் விட மாட்டேன். சொன்னது கேட்கல?
உன் கூட சண்டை போட வந்தவன் நான் தான். அதோட கையை இவ்வளவு பெருசா இருக்கே, அடி விழுந்தா அவங்களால எதிர்க்க முடியும். நான் தயார். முதல்ல வரவனுக்கு முதல் அடி. இரு, முதல்ல இங்க இருக்கவங்கள பாதுகாப்பா வைக்கணும். இத நான் கொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவசியம் இருக்காது. ட்ரெயினுக்கு பின்னாடி பாதுகாப்பா இருக்கலாம். போங்க. இப்ப நாம தயார். அவன் கதையை முடிச்சிடலாம். Flame breathing. Second form. Rising scorching sun. ரொம்ப பிரமாதமா பண்ணீங்கண்ணா. என்னமா வால்ல வித்த காட்டுறீங்க? எனக்கு தயவு செஞ்சு இந்த வித்தையை கத்து கொடுக்குறீங்களா? நான் தயார். உனக்கு சிறப்பான வாழ்வித்தைய கத்து கொடுக்கறேன். நானும் வரேன். என்னையும் சேர்த்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நான் பயிற்சி கொடுக்கறேன். எங்க அண்ணன் ரெங்கோக்கு. அண்ணா, அண்ணா, அண்ணே, ரெங்கோக்கு அண்ணா. நீங்க சொன்ன மாதிரி டிக்கெட்டை பஞ்ச் பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டேன். தயவு செஞ்சு என்னைய இப்போ தூங்க வச்சிருங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னைய தூங்க வச்சிருங்க. என்னையும் தூங்க வச்சிருங்க. கண்டிப்பா. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. இப்ப நீயும் தூங்கு. உன் குடும்பத்தை சந்திக்கிற மாதிரி நல்ல கனவு காணு. நாங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அது வரைக்கும் இங்கேயே காத்திருங்க. புலனுணர்வு உள்ள டீமன் ஸ்லேயர்ஸ் சில நேரத்துல ரத்த தாகம் உள்ள டீமன்ஸ் இருக்கிறத தெரிஞ்சு கண்ணு முழிச்சிருவாங்க. அவங்கள கயிறால கட்டி போடும்போது தப்பி தவறி கூட அவங்களோட உடல்களை தொற்றக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிகிற வரைக்கும் காத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் சந்தோஷமான தூக்கத்துக்கு போயிடலாம். சரி. என்ன நடக்குது? என்ன ஆச்சு? அமைதியாயிர, அமைதியாயிர, அமைதியா இருக்கணும்.
ஹாய் அண்ணா தானே அது? அண்ணா வீட்டுக்கு வந்துட்டியா? அடுப்பு கறிய வித்துட்டியா? அண்ணா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. கனவு காணும் போதே உயிரை விடுறீங்க. கொடுத்து வச்சவங்க நீங்கெல்லாம். நீங்க எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த டீமனை அழிக்கிறவங்களா இருந்தாலும் எல்லா மனிதனோட பலவீனமும் அவனோட இதயத்துல தான் இருக்கு. அதுதான் அவனை அழிக்கும். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆன்மீக மையத்தை அழிச்சிட்டா போதும், அவங்கள ரொம்ப சுலபமா கொன்னுடலாம். எல்லா மனிதர்களோட இதயமும் ஒண்ணுதான். ரொம்ப மிருதுவானது, பலவீனமானது. அதாவது கண்ணாடி பவுல் மாதிரி. அவங்க மணிக்கட்டியும் நம்ம மணிக்கட்டியும் ஒன்னா கட்டணும். ஆமா, நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையை மறக்க கூடாது. எண்ணும் போது நிதானமா ஆழமா மூச்சு இழுக்கணும். அப்படி பண்ணும்போது தூக்கம் வரும். நிதானமா எண்ணிக்கிட்டே அப்படியே தூங்கிடுங்க. 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா அண்ணன் திடீர்னு அழுதாரு. விசித்திரமா இல்ல? சரி, நீ ரொம்ப களைச்சு போய் இங்க வந்திருப்ப. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஜுரங்கிரலாம் எதுவும் இல்லைல்ல? எதை பத்தியும் யோசிக்காத. இன்னைக்கு நல்லா ஓய்வு எடுத்துக்கோ. நான் நல்லா இருக்கேம்மா. நிஜமாவா? எங்க போறீங்க? வா. பிடிச்சிட்ட. அண்ணாவை ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? விடு அண்ணாவை. விட போறியா இல்லையா? சொல்றல விடு. இது என்னமோ கெட்ட கனவோ இல்ல வேற ஏதோ மாதிரி இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போய் கனவுல முழுகிடுவாங்க. அந்த ஆழமான கனவுக்குள்ள மூச்சு விட மறந்துடுவாங்க. ஆழமான அந்த கனவுல டீமன் வந்தாலும் மனசுக்குள்ள ஆழ்ந்த கனவு மட்டும்தான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சந்தோஷமா கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? நீங்க விழறீங்க, விழுந்துகிட்டே இருக்கீங்க உங்க கனவுக்குள்ள. இது ஒரு ஆழமான உறக்கம். உங்களால எந்திரிக்கவே முடியாது. எல்லாரும் எழுந்துருங்க, நமக்கான நேரம் வந்துருச்சு. ஜெனிட்சோ, இனோஸ்கே, ரெங்கோகு, எழுந்துருங்கன்ற தூங்குறீங்க. இப்படி தூங்குறானுங்களே. இது தாய்ஷா யுகத்தோட ரகசியத்துக்கான நேரம். ரெங்கோகுக்கு அசிஸ்டன்ஸ் யாருமே இல்ல. ஏன்னா இவரோட பயிற்சி ரொம்ப மோசமா இருக்கும். வர்றவனுங்கெல்லாம் ஒரு நாள் தான், அதுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டானுங்க, ஓடிடுவானுங்க. ஆனா நெசுகோவை மறுபடியும் மனுஷியா மாத்த அது எனக்கு உதவும்னா ஹஷிராவோட பயிற்சிக்கு நான் தயாரா இருக்கேன். ரெங்கோகு, எனக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா? இவர் எப்போ எந்திரிச்சு எப்போ பயிற்சி கொடுப்பாரு?